வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்கில் பயங்கரமாக ஹிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர லிட்டில் கிட்டான அபிஷேகா இருக்காங்க. மற்ற குழந்தைங்களை விட அபிஷேகா ஸ்டார்டிங்கில் இருந்தே லைம்லைட்டில் ஷைன் ஆகிட்டு வந்த அந்த காரணத்தினாலேயே இன்னைக்கு அவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு ஒரு டிசர்விங்கான கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க அவங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணின இதிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்பான்சர்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவங்க ஒரு பிளெஸ்டு கிட்ஸ் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. அவங்க அவங்களுடைய டேலண்ட்டுக்காகவும் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது யாராலையுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில சோகங்களை பற்றி ஒரு இன்டர்வியூவில் அவங்க பகிர்ந்துருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஜீ தமிழ்ல இந்த பிளேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்களாம். ஆரம்பத்துலேருந்தே ஸ்ரீனிவாஸ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸை விட உனக்கு அதிகமான ஒரு பெருந்தன்மையும் ஒரு நல்ல பணிவான குணமும் தன்மையும் இருக்குது அபிஷேகா. அந்த விஷயம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. நீ டெடிகேஷன் ரவுண்டில் இந்த பாட்டை நான் அம்மாக்காக டெடிகேட் பண்ணி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக பேசும்போது எனக்கு அது ரொம்பவும் இம்ப்ரெசிவாக இருந்ததுனால எனக்கு பர்சனலாகவும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் சரிகமபா ஹிட்டான நம்ம அபிஷேகா கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா அம்மா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. அதுவும் அப்பா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. எங்களுடைய ஃபேமிலி நிறைய பெரிய ஃபேமிலி கிடையாது. நாங்கள் கொஞ்சம் ஏழையான குடும்பம் தான். அதாவது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். அப்பா என்னை எப்போவுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருப்பேன். இன்றைக்கி வேண்டாம், நான் நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் நான் ஒரு சில நாள் அதுக்கு அடம் பிடிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமேல அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அப்பா கிட்ட காசு இல்லைடா, நான் காசு இருந்தால் உடனே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அதை கேட்டுட்டு என்னுடைய அண்ணா என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுலேருந்தே நான் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட எந்த விஷயங்களையும் கேட்கறதில்ல. ஆனால் என்ன மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்காக தான் நான் இப்போ என்னுடைய டைட்டிலில் ஜெயிக்கிற எல்லா பணத்தையும், அதாவது நான் இப்போ பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்து ஜீ தமிழில் அந்த சரிகமபா ஷோவில் ஜெயிக்கிற ஒவ்வொரு அமௌண்ட்டையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஃபேமிலி நிறைய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் நான் சரிகமபாவில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்பவும் புவர் கிட்டான அபிஷேகா இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மூலமாக நிறைய அந்த ஸ்பான்சர், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏர்ன் பண்ண மணியை நிறைய அனாதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் ஷேர் பண்ணியிருக்காங்க.